ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம மாடி தோட்டம், வீட்டு தோட்டத்தில் ஒரு சின்ன அறுவடை. தக்காளி பாருங்க எவ்வளோ பெருசு பெருசாக இருக்குன்னு. இந்த தக்காளிக்கு நாங்கள் உரமே கொடுக்கல, வெறும் குப்பையில் தான் வளருது. எங்கள் வீட்டு குப்பையெல்லாம் இந்த மண்ணில் போட்டு புதைச்சி வச்சுருந்தோம். அதில் வந்த தக்காளி செடி தான். இந்த புடலங்காய் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்னு. இந்த புடலங்காய் வந்து கடையில் வாங்கும்போது வாசனையே இருக்காது. ஆனால் இந்த வீட்டில் நம்ம அறுவடை பண்ணுற புடலங்காயில் நல்ல ஒரு ஸ்மெல் இருக்குது. நல்லா இருக்குது இந்த புடலங்காய். இப்போ தான் 2 நாளைக்கு முன்னாடி ஒரு 3 புடலங்காய் அறுவடை பண்ணோம். இப்போ திருப்பி ஒரு 3 புடலங்காய் வந்துருச்சு. அப்புறம் அவரைக்காய் இருக்குது, கோழி அவரைக்காய். இந்த வருஷம் கொஞ்சம் லேட்டாக தான் வந்திருக்கு. இது ஆடிப்பட்டத்தில் போட்ட அவரைக்காய். இப்போ கொஞ்ச நாளாக தான் காய்க்குது. இதோட டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருக்குது. இது பூச்சி எதுவும் இல்லாமல் இருக்கிறதுக்கு மீன் அமிலம் வந்து ஒரு நல்ல பயிர் ஊக்கி நாங்கள் வாரத்துக்கு ஒரு தடவை மீன் அமிலம் தான் இதுக்கு ஸ்ப்ரே பண்ணுறோம். நல்லா பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு. காய்கறி நிறைய அளவுக்கு மீறி தான் காய்கறி வருது, நிறையா இருக்குது. இப்போ கோவக்காய் இருக்குது, கோவக்காவும் நல்ல டேஸ்ட்டு. இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு பாருங்கள் கோவக்காய். சொரக்காய் இந்த வருஷம் நிறைய சொரக்காய், என்ன பண்ணுறதுனே தெரியல. அவ்வளோ சொரக்காய் காய்ச்சி தள்ளிருச்சு. எல்லாம் பக்கத்தில் எல்லாருக்கும் கொடுத்தாச்சு சொரக்காய். ஆனால் நல்ல டேஸ்ட்டு. இந்த பிஞ்சிலே அறுத்துட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பச்சை மிளகா நிறையா இருக்குது. நாங்கள் போட்ட விதையெல்லாம் ஒரு 10-15 செடி வந்துச்சு. அவ்வளவும் வச்சுட்டோம், கீழே போட மனசு வரல. நிறைய பச்சை மிளகா இருக்குது. வீட்டுக்கு மிளகா வத்தல் வாங்குறதே இல்லை. இந்த பச்சை மிளகா தான் எல்லா சமையல்லையும், பச்சை மிளகா தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். பாருங்கள் இன்றைக்கி இவ்வளோ காய் வந்திருக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.